இல்லை மக்கா, இப்ப நம்ம என்ன கேம் பார்க்கணும்னா ஸ்னோ ப்ளோன்னு ஒரு கேம் இருந்துச்சுல. சரி, நம்ம தமிழ் ஸ்பைடி வச்சு கேம் இதுதான் ஆரப்போறோம். சரி, எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஃபயர் டூல் கேம் பாஸ்ன்னு எதை போட்டிருக்கு. எம்மாடி எதை தொட்டாலும் காசு கேட்கறானுங்க இவனுங்க. சரி, ஷாப்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். புல்ரோசரு 749, 2 ஸ்பீடு 200, ஐசி கட்டி, ஸ்னோவு, டெலிபோர்ட்ரு, எம்மா ஸ்டோரேஜ், லக்கி, அல்ட்ரா லக்கி, மித்திக்கல் அண்டர் எல்லாமே 899, 500 எல்லாமே ரோபோலக்ஸ் கேட்கறானுங்க. இந்த பாரு, டெலிபோர்ட்ருக்கும் ரோபோலக்ஸ், எல்லாத்துக்குமே ரோபோலக்ஸ் கேட்கறானுங்க. இல்லை இல்லை, எவ்வளோ சைடில் அங்கே ஓடுறான் பாருல. வேலை மாப்பிள்ள அங்கே பாருல. ஏய் 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 என்ன அது என் கையில் குச்சி குத்துனானுங்க. அந்த பாருல டக்கி காமனா பெட்டா அவன் பெட்டு போல மாப்பிள்ள. இல்லை 3 சுத்தி 4 பெட்ட வாங்கி ஆகணும். இவன் பாருல பீரு பன்னியா அட்டேங்கப்பா எம்மாடி. நிறைய மிஷின் வச்சிருக்கோம். எனக்கு மட்டும் குச்சை குத்துட்டாங்க பாருங்களா இவங்க. டெய்லி ரிவார்டா? சரி, போயிடும் ஏதோ ரிவார்டு கொடுக்குறானுங்க. ரைட்டு. ஏழை என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குன்னா ரைட்டு, இந்த டூல்ஸ் வச்சு தான் அவனுங்க வாங்கியிருக்கானுங்க. பார்ப்போம் பார்ப்போம். சரி, குச்சி வந்துருச்சு. சரி, போய் கேம் விளாண்டு பார்ப்போம். இதுதான் ஸ்னோ போல. 1 2 3 4, 4 ரூபா, 6 7 8. நம்ம ஒரு ட்ரிப் போகும்போதுதான் ஒரு ஸ்னோ போதுமாப்ல. இல்லை மேம், இல்லை குட்டி தமிழ் ஸ்பெடி பேசுறல என்னடா பண்றீங்க? ஓ, நீ அந்த மிஷின் வச்சிருக்கியா? சரி, ரைட்டு இரு வர. நானும் காசு சேர்க்கிறோம்ல. குதிச்சு குதிச்சு வருவேன், குதிச்சு குதிச்சு ஆடிக்கினே இருப்பேன்ல. வா 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 வா, டக்குன்னு காசு சேர்க்கணும், போய் வாங்கணும். அம்முக்கு டுமுக்கு அம்மாள் தாம்ல. சரி, ரைட்டு, ஒரு 200 ரூபா சேர்ப்போம் முதல்ல. ஓடே இல்லை மாப்பிள்ள வணக்கம். ரைட்டு, என்னால 1 மணி நேரம் உள்ள வாழ ஆஃப்லைன் போயிட்டான் முடியாம. சரி, ரைட்டு, டெய்லி குஸ்டலா இருக்கு. ஓடு சீக்கிரம். சரி இப்போ இங்க போல நவீன மிஷினா இருக்குது இது. பேரு பென்னி 2 வச்சிருக்காம்ல இவன். ஓடாண்டடி எம்மாடி அம்மா. சட்டுன்னு சீரி போடுது. அது நம்ம மட்டும் குச்சி வச்சு தட்டின்னு இருக்கோம் வரம்ல. நானும் வரம்ல. லேலே இருல மாப்பிள்ள, வரேன். இது கொகையை நோக்கி ஓடுறானே. அங்க ஏதோ பலி இருக்கு போலே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் போய் அந்த பலி என்னன்னு பார்ப்போம். பெரிய கொகையா இருக்கு. உள்ள போய் என்ன இருக்கும் போது தெரியலையே. டிராகன் கேக்குன்னு வருமோ? ஐயோ, முட்டு சந்து எம்மாடி இதேன. ஓ, இதுக்கு மேலதான் போக முடியாதா நம்மளால? சரி, ரைட்டு, அவனுங்க மாதிரி நம்மளோட ரிட்டர்ன் அடிச்சிட வேண்டியதான். சரி, இங்கே ஓடிட்டு கிடப்போம். கொஞ்சம் காசு சேர்ற வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். புது கேம் விளாண்டுருக்கேன். உங்களுக்கு அடுத்து என்ன கேம் வேணுமோ அதை சொல்லுங்க. அதை ட்ரை பண்ணி நம்மளும் நம்ம வாய்ஸோடு கொடுத்து மஜா பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. இங்க போல நீ ஏத்துறாலே இழை இல்ல குச்சி எடுத்து வண்டிக்குள்ள சொரியிறோம்ல. ஏழை ஓட்டான் இங்க பரல மச்சல இருக்காரு. அவனும் இல்ல. நைஸா போய் ஆத்தையை போட்டு வேண்டிதான். நைஸா ஓடு கதவத்தோட டிரைவு. என்ன போக முடியுது? இல்ல டிரைவு. சொதப்பாத. அவன் மட்டும் எடுக்கிறான். மேலையும் ஏற முடியலையே. மேல வச்சு ஒரு ரவுண்டு போலான்னு பார்த்தா அதுவும் போக முடியல. சரி, ரைட்டு மாப்பிள்ள. டிரைவ் பண்ணல. ஐயோ முடியலையே. சரி, நம்ம காசு கொடுத்து வாங்கினாதான் எதுனாலும் ஓட்டும். பெரியவங்க என்ன சும்மாவா சொன்னாங்க? காசு கொடுத்து தான் வாங்கணும் போல. நான் தான் வரேன் பேர். காசு கொடுத்து வாங்கின்னு வரேன் பேர். புட்ரோசரை ஆத்தாடி 1000 ரூபாயா? எம்மாடி 1000 ரூபாய் சொத்தை விற்க பார்க்குறானுங்களே இவனுங்க. ரைட்டு, இது வேலைக்கு ஆகுது. சரி, இது என்ன அம்மா 1 லட்சம் லைட்ஸ் வேணுமா இந்த வண்டிக்கு? அது என்னத்தை போய் பண்ணுறது நம்ம? சரி, நம்மளுக்கு என்ன இருக்கோ அதை போய் பார்ப்போம். இது என்ன முட்டையெல்லாம் அடுக்கி வச்சிருக்கானுங்க. ஒரு முட்டை 200 ரூபா. பெட்டெல்லாம் இங்கேருந்து தான் வாங்குறானுங்களா? ரைட்டு, என்னது இது ஸ்னோவு? அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். ரைட்டு. இல்லை மக்கா, என்ன கதைனா இவன் என்ன வச்சிருக்கானா 200 ரூபாய்க்கு ஒரு முட்டை வச்சிருக்கான். அதில் நம்ம நார்மல் காமனு. அப்புறம் 1000 ரூபாய்க்கு ஒரு முட்டை வச்சிருக்கான். அதில் ஏதோ வித்தியாசமா மஞ்சள் கலரு பியர் எல்லாம் இருக்கு. அப்புறம் 5000 ரூபாய்க்கு வச்சிருக்கான். அப்புறம் 15000 ரூபாய்க்கு ஒரு முட்டையை வச்சிருக்கான். என்ன பண்றது? 15000 வச்சதுக்கு அப்புறம் அப்படியே போயினே இருக்குதுல்ல. அது அங்க பாருல 90000 ரூபாய்க்கு வரையும் ஒரு முட்டையை வச்சுன்னு இருக்கான். எல்லாத்துலயுமே ஒரு பெட்டு நம்மளுக்கு கிடைக்குது. காசு இருக்கிறோம் வாங்குவோம். நம்ம எங்க போவ? நம்மள சோத்துக்கு திண்டாடிட்டுல கிடக்க. சரி, ரைட்டு. நம்ம கிட்ட எந்த பெட்டும் கிடையாது. காசு கொடுத்தாதானே பெட்டு தருவானுங்க. சரி, நம்ம கிட்ட இருக்கிறது 188. ஒரு கொஞ்சம் காசை சேர்த்துட்டு வருவோம். ஒரு 200 ரூபாய் சேர்த்துட்டோன்னு இங்க போடல ஜாலியா விளாடுறோம்ல. எப்படியாவது இந்த காரை வாங்கி அவனும்ல வரல. அந்த காரை ஓட்டணும்ல. இந்த ஸ்னோ பண்ணியில ஓட்டும் போது அருமையா இருக்கும்ல மச்சான். அருமையா இருக்கும். எனக்கு ஒரு ரவுண்டு கொடுங்களாலே. இங்க பாருல, இவன் பியரும் பண்ணி வச்சிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரைட்டு. கொஞ்சம் காசு சேர்ப்போம். 250 ரூபாய் கிட்ட சேர்த்துட்டு போய் அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு ஏதாவது பெட்டு குட்டியை கொடுத்தானே அடே நச்சுன்னு இருக்கும். செமையா மஜா பண்ணலாம். ரைட்டே, காசு எழுந்திருச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், போறதுக்கு முன்னாடி இந்த லீட் ரிப்போர்ட் செக் பண்ணுவோம். என்ன இது ஸ்னோ லீட் ரிப்போர்ட் ரீபோர்ட்? எப்பா எவ்வளோ பேர் இருக்கானு. சரி, முதல்ல அந்த காசை வச்சு டூல்ஸை முதல்ல வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ்.
கோல்டன் ஃப்ளேமு ஷோ இது வாட்டர் கன்னு கோல்டன் ஃப்ளேமு 349 வாட்டர் கன்னு அம்மா 500 சும்மா அப்புன்னு அடிக்குமே தண்ணி வேகமாக பீச்சிக்கிட்டு வரும். சரி அது வாங்கலாம், நம்மகிட்ட இப்போ காசு இல்லை. முதல்ல இதை வாங்கி முதல்ல செக் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. எப்படி நம்ம இந்த பச்சை எடுத்துறப்ப மாற பாட்டி எக்கு பண்ணியாச்சு. கையில் பிடிச்சி பார்ப்போம். ஆட்டேங்க அப்பா இது அல்லவா பொருளே. வாழை இதை வச்சு இப்போ தோண்டி தப்பு 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 தப்புன்னு அழுறேன் பாருல காசை. ஜிந்தா வா 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 ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட இது எப்படி இருக்க போகுதுன்னா, நம்ம முதல்ல இப்போ எல்லா பிட்டு வாங்க போகிறோம். அதுக்கு தான் காசு சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம இப்போ அந்த 1000 முட்டை 10,000 முட்டை 5000 முட்டை அதெல்லாம் காசு கொடுத்து வாங்கணும். அதுக்கு இப்போ மாடா உடைக்க போகிறேன். ஓடு 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 ராஜா. நல்லா இருக்கு கேம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் உண்மையிலே நல்லா இருக்கு. ஒரு ஃபீல் குட்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. அதே ஸ்னோ அப்படியே இது பண்ணிகிட்டே இருக்கிறது. பெரிய பெரிய ஸ்னோ இந்த பண்ண வண்டி எல்லாம் டிராக்டர் எம்மாடி. இந்த வண்டியை வாங்கியே திரும்பணும். இன்னைக்கு ஃபுல்லாக விளாண்டாது இந்த வண்டியை வாங்குவோம்ல மாப்பிள்ள. அந்த ஆகு தான் வச்சிருக்கான். நம்ம பையன் போகிற வண்டி சும்மா அள்ளிட்டு போகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவன் ஒரே இதுலேயே அந்த இதை ஃபுல்லாக முடிச்சிடுவான். ஜாலியாக அதை போய் பண்ணுறோம். அப்புறம் அப்படியே போய் பெட்டை வாங்குகிறோம். முதல்ல எல்லா பெட்டையும் வாங்கி ட்ரை பண்ணுறோம். அப்புறம் அந்த ஒரு வண்டியை வாங்கி போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வண்டியை வாங்கிட்டே நம்மளும் இந்த மாதிரி ஆட்டம் காமிக்கணும் உனக்கு. சும்மா சம்முன்னு போகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டி. எல்லாத்துக்குமே தனித்தனியாக அவங்களோட ஸ்க்ரீனில் அவங்க ஸ்னோ காமிக்கும் போல ஃப்ரெண்ட்ஸ். நான் கிளியர் பண்ணுறது எனக்கு மட்டும் தான் காமிக்குது. சரி இது என்னது வாக்கிங் ஸ்பீடாக போனால் அதுக்கும் 400 ரூபா கேட்குறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். போல்ட்ரோஸரு அதுவும் விலைக்காவதுவா வெளியே வா. சரி இப்போ போயிட்டு 300 ரூபா இருக்குது. 300 ரூபாயில் என்ன இது வாங்க முடியுமோ அதை போய் வாங்கி பார்ப்போம் முதல்ல. அந்த 250 ரூபா முட்டையில் இப்போ என்ன பண்ணுறது ஓப்பன் பண்ணுவோம். புரிஞ்சிருச்சு. நாய்க்குட்டி காமன் தான். சரி பரவாயில்லப்பா. நாய்க்குட்டி தானப்பா, நன்றி இல்லை செய்வேனே. சரி எக்யூப் பண்ணி வைப்போம். வருது அந்த பார்ப்போம். அதான் எங்கள் அப்பா கொடுத்துறாங்களே. இல்லை அங்கே போடல. அட்டே எங்கள் அப்பா நாய்க்குட்டி வந்துட்டுல ஜம்முன்னு இருக்கான் பாரு. கலர் மாற்ற முடியுமா தெரியல. பரவாயில்ல ஜம்முன்னு நல்லா வச்சிருக்கான் பாருல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் என்னோட புது நாய்க்குட்டி. வாங்கியாச்சு. பேர் என்ன வைக்கலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி இதை வச்சுட்டு நம்ம போய் இது பண்ணிப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இந்த டாகை கொண்டு போயிட்டு நம்ம ஸ்னோவா இது பண்ணுவோம். வேகமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் எழுதியாங்க பாருங்க. உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கேன். இவன் 3 நாய்க்குட்டி வச்சிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். நானும் வரம்ல. அடுத்து முட்டை போட்டு பொறிச்சிக்கிட்டே இருக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பனி வேற உழுந்துட்டு ஃபீலாக இருக்குது. சரி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு பார்ப்போம். வணக்கம் தம்மாப்பில் என்ன பதில் சொல்கிறானா இல்லையான்னு பார்ப்போம். பேசுகிறாங்களா பேச மாட்டாங்களா என்ன கதைன்னு. அதான் ஓடிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஓடு கழிப்பாயில். சரி என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூமாப்பட்டி நம்ம ஸ்னோ ப்ளோவை விளாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சும்மா சம்முன்னு இருக்கு கேமு. அவனுங்க போடுற பாட்டு அப்படியே சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காதுக்குள்ள அப்படியே சாஃப்டாக ஏறுது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சாயந்தரம் நேரத்தில் அந்த காதில் ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டே இந்த பனியை அப்படியே இது பண்ணிக்கிட்டே அப்புறம் ஒரு முட்டையை பொறிச்சு நாய்க்குட்டியை வாங்கிக்கினேன். அப்புறம் அப்படியே ஒரு கார் இல்லை வண்டி ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாங்கப்பா நெருப்பு கக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கேன் நெருப்பு மிஷினு. நானும் வாங்குறேன் இந்த நவீன நெருப்பு மிஷினை வாங்கி. ஐயோப்பா முன்னாடி ஏதோ வண்டி இருந்துச்சு. இதோ இவன் ஏதோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. சரி ரைட்டு. அந்த ஹெட்ஃபோன் மாதிரி வரோம் ஃப்ரெண்ட்ஸ். காதில் ஹெட்ஃபோனை போட்டு இந்த பாட்டை போட்டுக்கினே ஒரு பீஸான கேம் விளாடுவோம். அந்த கேம் விளாடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே பனி பொழிய நம்மளும் போய் அந்த பனியை விளக்கி விட்டு அப்புறம் காசை கொடுத்து அந்த முட்டையை வாங்கி நம்ம பெட்ஸை வளர்க்குறோம். அந்த பெட்ஸை வளர்த்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஒரு மிஷினாக வாங்குகிறோம். வாங்கி அதுவும் வேகமாக எல்லாத்தையும் பண்ணிய சடக்குன்னு இது பண்ணுது. தண்ணி மிஷின் இருக்கு, நெருப்பு மிஷின் இருக்கு, எல்லா மிஷினும் இருக்கு. இங்கே பாருங்க நான் கரடி பொம்மை வாங்கிட்டேன். ஜம்முன்னு இருக்கு. அதையும் எக்யூப் பண்ணுற வேண்டியதான். பியரு காமனு ஓகே ரைட்டு. எல்லாத்தையும் எக்யூப் பண்ணி இப்போ நம்மளை சுற்றி 3 வந்திருக்கணுமே. எங்கே 3 இப்போ 3 வந்துச்சு பாரு. ஜிந்தா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜம்முன்னு இருக்கான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பைடர்மேன். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக கஷ்டப்பட்டு எல்லா வீடியோவும் எடுத்து போடுவேன். நம்ம லைனாக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து என்னென்ன வீடியோ வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள் ரோப்ளாக்ஸில். நம்ம அதை வளர்ந்த கேம் பிளே பற்றி போடுறோம். தமிழ் கமெண்ட்ரியில் ரேட்டிங்கும் கொடுப்போம். சும்மா ஜம்முன்னு இனிமேல்ட்டு கெத்தாக பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல்ட்டு தமிழ் ஸ்பைடி தான். சொல்லுமாப்பில் தமிழ் ஸ்பைடி தான் ஓடு ரைட்டு. இனிமே அடுத்து வந்து அந்த மிஷினை ஒன்று வாங்குவோம். இல்லைன்னா ஒரு வண்டியை வாங்குவோம். அது வரைக்கும் கொஞ்சம் காசு தேவை. ஓடினே இருப்போம். வேறு என்ன பண்ணுறது. இல்லை இன்னும் அந்த 5000 முட்டை ஒன்று இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம 4 பேராக போவோம் ஃப்ரெண்ட்ஸ். 3 பேர் இருப்போம். சரி 4 பேர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஜம்முன்னு இருக்கும்னு நினைக்கேன். 4 பேராக போவோம். அது ஒரு 5000. அந்த பாருங்க நெருப்பு அண்ணா போச்சு. கொஞ்சம் தான் நம்ம அதிலே ஏற்றிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேலை தப்பிச்சிட்டோம்.
ரைட்டு 5000 ஏதோ ஓப்பன் பண்ணிடுறோம் ஒன்று. சிக்கன் இருக்குது, யானை இருக்குது, எதோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுது ஏதாவது புதுசாக கூட. ஐயோ காமன் தான், ஆனால் டீல் பரவாயில்ல, மான்குட்டி நம்மளுக்கு இல்லை. சரி ரைட்டு வாங்கி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை சூப்பர்ல, வாழை ஜம்முன்னு இருக்கேனாலே அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தீங்க, ஜம்முன்னு ஒரு மெமரிஸ்க்கு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன குளிர் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரி ரைட்டு, பனி இப்படி பெஞ்ச குளிர் வரதான் செய்யும்னு கேட்பீங்க, எனக்கு தெரியும். ரைட்டு ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம், 4 பெட்டை வச்சுக்கின்னு ஓடிக்கினே இருக்க போகிறோம். எப்படி ஆடிக்கினே இருக்க போகிறோம். இந்த சைடு தாண்டி போனால் நம்மளுக்கு 10,000 ஸ்னோ வந்து இது பண்ணணுமா, அப்போ வந்து 2 into ஸ்னோவும் கிடைக்குமா நம்மளுக்கு. அது வரைக்கும் நம்ம அந்த இது இங்கேயே தான் சுற்றிட்டு இருக்க முடியும் நம்மளால் ஃப்ரெண்ட்ஸ். சரி போவோம். அது வரைக்கும் என்ன பண்ணுறது. இப்போ உன்னே அந்த புது மிஷினை வாங்கணும், இல்லைன்னா காரை வாங்கணும். எதை வாங்கலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் எதை வாங்கியிருப்பேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், நான் என்ன வாங்கியிருப்பேன்னு உங்களுக்கே தெரியும். நான் அப்போதே சொன்னேன், அந்த சுடு மிஷினா இல்லைன்னா டிராக்டரா யோசிச்சுக்கினே இருங்க. இப்போ வாங்கிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம இந்த 5000 முதல்ல சேர்ப்போம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வண்டி வாங்குவோமா இல்லைன்னா பெட்டு வாங்குவோமான்னு யோசிப்போம். அதுக்கு முன்னாடி அந்த கன்னை முதல்ல வாங்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த கன்னு, இந்த வாட்டர் கன்னு இல்லைன்னா நெருப்பு கன்று, அதை வச்சு அடித்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு பார்த்தே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ. சரி ஒரு 3000 அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். டப்புன்னு இப்போ நம்ம ஆளுங்க அப்படியே சுற்றி டக்குன்னு பண்ணுங்களேன். அந்த அப்புறம் அம்மா என்ன இந்த டேங்க்ரு ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வாங்கணும்னு ஆசையாக இருக்கு. அதில் சிவில் செம்மையாக ஓட்டுறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அங்கேருந்து இங்கே அங்கே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி வாங்கியே தருவேன். நம்ம இதுக்கு நல்லா ஜம்முன்னு இருக்கும் இந்த வண்டி. பாருங்க கலரை பாருங்க, இந்த முன்னாடி பின்னாடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்னோ இது வச்சிருக்கான், நம்மளால ட்ரை பண்ண முடியாது, தெரிஞ்ச விஷயம்தான். ரைட்டு ஓகே மக்கா. இப்போ என்ன பண்ணுறது. சரி என்ன இதெல்லாம் இருக்குன்னு ஷாப் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பக்கத்தில் 90,000 15,000 எவ்வளோ வைக்கலாம் இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ இந்த பார்க்குறதுல மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்தாச்சு போலையே. 4,000 தான் இருக்குது, 5,000 வேணும் எனக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், 4,000 என்ன வருதுன்னு பார்ப்போம். வெஹிக்கிள்ஸு 15,000 20,000. அம்மா அது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தது கேட்டாரா அது பேர். ரைட்டு, அந்த கேட்டார் மூலம் வந்து தாக்க போகிறோங்க. எப்போ என்ன விலை அதை கொடுத்து வாங்கியிருக்கேன்னா எத்தனை வருஷம் வாங்கியிருப்பேன் பாருங்களேன். மக்கா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்களேன், லைக் பட்டன் நமக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ணனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்களேன், ஸ்பைடர்மேனுக்கு. அந்த வாட்டர் கன் 500 தானே. முதல்ல இந்த வாட்டர் கனை வாங்கி போடுவோம். இந்த வாட்டர் வச்சு அடிக்கிற தண்ணியை வச்சு சக்குட்டும். ரைட் அம்மா டேக்கப்போ சட்டு போது. ரைட்டு கேம் உண்மையிலே நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ட்ரை பண்ணலாம். நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபீல் குட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 5,000 டப்புன்னு ஓடிட்டே இருக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட் அந்த வண்டி தான். வண்டி இல்லைன்னா ஒரு நாய்க்குட்டியை வாங்கி போட்டுருவோமா. இந்த 3 நாய் இருக்குது. பக்கத்தில் இன்னொன்று வந்துச்சுன்னா 4 நாய் இருக்குது. சரி ரைட்டு, அப்போ வண்டி தான் நம்மளுக்கு முக்கியமாகல. அந்த வண்டி ஒன்று வாங்கி போட்டோம்னா சும்மா நச்சுன்னு இருக்கும்ல. என்னெல்லாம் சொல்கிறீங்க எல்லாரும்? தூத்துக்குடி பஸ்ஸில் பேசல நானே. அதே மக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்குங்க. அந்த பாருங்க மக்கா, இந்த வண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும் நானே. ஐயோ ஜம்முன்னு வச்சிருக்கானே. ஓடமாட்டா ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரஜினி படம் மாதிரி நானும் மலை ஏறி ஒட்டக்க போடுற அடிச்சு ஒட்டச்சு புதையில எடுப்பான் அவரு நம்ம சூப்பர் ஸ்டார். அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பனியை செதுக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டு ஃப்ரெண்ட்ஸ், மொதல் வாட்டி தமிழ் கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது முன்னப்புன தப்பு இருந்துச்சுன்னா சொல்லுங்க கமெண்ட் செக்ஷனில். கமெண்ட்ஸ் எப்போவுமே ரிப்ளை பண்ணுவோம். எப்போவுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் தனியாக விளாண்டாலும் யாரும் பார்ப்பீங்களா ஏன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம மக்கா எல்லாரும் எல்லா யூடியூப் சேனல் பெரிய சேனல் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த சேனல் இந்த சேனல் கொலாபரேட் பண்ணி அப்படி இப்படின்னு எல்லாரும் 2-3 பேராக விளாட்றாங்க. நம்ம தனியாக சரி போட்டு பார்ப்போம். நம்ம மக்களை நம்பி இறங்கியாச்சு தளபதி மாதிரி. சரி இறங்கி தான் பார்ப்போன்னு இறங்கிட்டேன். நானும் கூப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால யாரும் வரமாட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, ஆனால் அது எல்லாமே ஷார்ட்ஸில் வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதிலலாம் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கே தெரியும் யூடியூப் வச்சுருந்தீங்கன்னா ஷார்ட்ஸில் எப்படின்னு. வீடியோஸில் வர்றதெல்லாம் இப்போ ஒரு 2-3% கூட இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். சரி ரைட்டு, இப்போ அதை போட்டுன்னு அதுக்கும் புலம்ப விரும்பலை. சரி 14,000 சேர்ந்துட்டு ஒரு போய் வண்டியை வாங்குவோமா. முதல்ல வண்டியை வாங்கலான்னு பார்த்தா அது என்ன 15,000 ஆரம்பிச்சிச்சு. சரி அது வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்போம். இந்த கன்று வேறு சாமியாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கன்று கொஞ்சம் ஒரு 1.5x போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப நேரம் இழுத்தடிச்சுன்னா உங்களுக்கும் போர் அடிச்சிடக்கூடாது. அதனால்
கொஞ்சம் அந்த வண்டியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜம்மு அந்த ஓட்டி இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடமா ஓப்பன் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம தான் அந்த ஸ்னோ இதை கிளியர் பண்ணி விட்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால இங்கே பாருங்க, பார்த்தீங்களா, நல்ல வேலை ஹோட்டலில் செட்டியை போட்டோம் தாப்பா. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இறங்கிட்டான் வந்து இறங்கிட்டான். அடுத்து நம்ம வண்டியில் இறங்கும் போது இங்கே வரல கொஞ்சம் விட்டுருந்தேன்னா பரலோகத்தை கமிச்சிருப்பான் பொருள் இவனுங்க. எலை மக்கா இவனெல்லாம் பார்த்து தண்ணிக்கணும். அவன் அடுத்த வாட்டி இந்த சரி வா நீ உங்க வண்டி டயர்ல ஊசி வச்சு குத்தி விட்டுன பாத்துக்க. அப்புறம் வரவே மாட்டேன் தூத்துக்குடிக்காரனால தொக்கால. கேட்டார். ஐயோ இது வாங்குமா கேட்டார் வாங்குமா? கேட்டார் தான் நல்லா இருக்கு. சரி ஏழை மக்கா பாருங்க, எந்த வண்டி வாங்கன்னு ஒரே குழப்பமா இருக்கு. ஸ்னோ மொபைலே கேட்டார் தான் நம்ம டார்கெட்டா இருந்துச்சு. அதெல்லாம் இன்னும் அமௌண்ட் பெருசா போகுது அந்த பெரிய வண்டிலாம். சரி முதல்ல கேட்டாருக்குன்னு ஒரு கொஞ்ச நேரம் தானே, ஒரு 2 நிமிஷம் இப்படி அப்படின்னு வாக்கிங் போயிட்டு இருந்தா முடிஞ்சு போயிடும். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஐயோ அந்த காரை ஓட்டணும் போல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பனியில் அந்த கார் ஓட்டுற டிரைவிங்னாவே நம்மளுக்குலாம் அப்படியே எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதுவும் இந்த பனியில் வண்டி ஓட்டும் போது எப்படி இருக்குமோன்னு தெரியல, ஆர்வமாக இருக்குது. டக்குன்னு இந்த பெட்ஸ் வாங்கினது நம்மளுக்கு நல்லா ஈஸியாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கரட்டி பொம்மன் வச்சுருக்கோம், நாயின்னு வச்சுருக்கோம், எல்லாம் டக்குன்னு கூட அப்படியே ஆள் தனியாக இருக்கிற மாதிரியே இல்லை. ஏதோ ஒரு கூட அவரோட துணைக்கு ஒரு ஆள் இருக்குது அப்படின்னு ஒரு தைரியத்தில் அப்படியே போய்ங்க நேருக்கு வந்து தான் அப்படியே சட்டுன்னு எல்லாத்தையும் உடைச்சு போட்டுக்கினேன். இன்னும் கொஞ்சம் நேரம் தான். டப்புன்னு இப்போ முடிய போகுது. மக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல நீங்கள் பண்ணுற ஒரு சப்போர்ட்டும் ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் எனக்கு பெரிய ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ என்ன வேணும்னு சொல்லுங்க, அதை அடிச்சு பார்த்தே கிளப்பிடுவோம். என்ன சொல்றீங்களே மக்கா? தூத்துக்குடி ஆடுனா தொக்கால ஓடு. ரைட்டு வந்துடுச்சு, 20,000 வந்துட்டு. சரி இப்போ போகிற வண்டிய எல்லாம் ரெடியா? 3, 2, 1 போடு மாப்பிள்ள. போட மாட்டேனே நான், போட மாட்டேன் போட. வந்துடுச்சு பாருங்க தம்மால் கேட்டார். ஐயோ தாறு மாறு முன்னாடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பின்னாடி அதை ஸ்னோ போட்டு வைக்கிறதுக்கு ஒரு இடம், முன்னாடி ஒரு இடம். இந்த வண்டியில ஏறிட்டு அம்மாடி ஓட்டி அழுத்துல ஆசிலேட்டர் வேலையை ஆசிலேட்டர் அழுத்துறது தான். எப்போ வேகத்தை பாரு ஒட்டிச்சு தூக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மாடி அதை பாருங்க, அந்த பக்கத்துல காசை பாருங்க, 7,000. தப்புன்னு 2,000லேருந்து 7,000க்கு வந்துட்டு அம்மாடி எல்லாம் ஓடுறானே ஃப்ரெண்ட்ஸ். எப்பா ஏலே ஏங்க வாங்க எல்லாரும் இந்த ஸ்னோ பிளாக் வாங்க. இன்னொரு வழி இருக்குது பக்கத்தில் பாருங்களேன், இந்த புள்ளி இதெல்லாம் இருக்கு தூக்கில். முன்னாடி ஐயோ சாரி ரைட்டில் இருக்கா வழி. சாரிப்பா வாங்கப்பா. 2 பேரும் இருக்கு பந்தயத்து வழியா ரேஸ் வழியா முழுக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஒரு பந்தயத்துக்கு போட்டு ஆகணும். அதானே பார்த்தேன் நம்மளை தோக்கடிக்கல அவர்கிட்ட பிறந்து அவன். ஐயோ சாரி இல்லை இடையில அவன் போயிட போகிறான். இவனை அடிச்சு ஓடல வந்துட்டு யாருக்கிட்ட ஸ்பைடிக்கிட்டே ஓடு ஸ்ட்ரெயிட்டா ரைட். அங்கே பாருங்க பக்கத்தில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வண்டி எடுத்துட்டுனா போதும் போலயே, எல்லா வண்டியும் வாங்கிடலாம் போலயே. அங்கே பாரு சட்டுன்னு லெஃப்ட் ரைட்டுன்னு திருப்பினா டமால் டுமில் இதுதான் ஆடுது. ஓடுங்க மஜாவாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதான் கேம் விளாண்டு முதல்ல அந்த பெட்டை வாங்கிட்டு ஜம்முன்னு அந்த கன்னெல்லாம் வாங்கி சேர்த்து கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியை பாருங்க சும்மா சல்லுன்னு போகுது. அங்கே பாருங்க 2 ட்ரிப்பு திருப்பிட்டு வந்தால் அதுக்குள்ளே 40,000 ஏறிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பனியே புரியல, அதுக்குள்ளேயும் வந்த வட்டத்துக்கே வந்தாச்சு. நம்ம என்ன பண்ணுறோம்மா இல்லையம்மா முன்ன கண்ட்ரோல் தான் கொஞ்சம் கிடைக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். போக வந்துடும் எல்லாம் ஸ்டார்டிங்கில் அப்படி தானே இருக்கும். என்ன சொல்றியெல்லாம் ரைட்டு. இந்த சைடு போவோம். இது வந்துச்சு. இதுக்குள்ளெல்லாம் போக முடியலையே நம்மளால், அதெல்லாம் லிமிட் பண்ணி வச்சுருக்கானே போல ஃப்ரெண்ட்ஸ். சரி ரைட்டு, அதுக்குள்ளே போய் எதுக்கு முட்டிக்கிட்டு இப்போ நம்ம அப்படியே பேக் வந்து அப்படியே இப்படி ஒரு ட்ரிஃப்ட் ஓரம் போல தூக்கி சொல்லிவிடும் போதுக்கு அந்த ஓடலாங்கிட்டு கோட்டைக்காரன் ஓடு. ஆஹா வண்டி ஓட்டுறதுக்கே அப்படியே ஜாலியாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது அந்த ஸ்னோவில் அப்படியே அப்படியே சளிக்கு வலிக்கிடும் போது அப்படியே. இப்போ மறுபடியும் காசை சேர்த்து பெரிய வண்டி ஒன்று எடுக்க முடியுதான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப நேரம் போயிட்டாலும் உங்களுக்கும் போர் அடிச்சிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நான் இதான் கேமு விளையாட்டுங்க, ஜாலியாக இருக்குது இந்த கேமு. நான் இப்போ நேராக போய் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நேராக போய் வழி என்ன இருக்குது என்ன எது இருக்குன்னு பார்ப்போம் நேராக. வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கோல்டன் பிட்ஸா. அட்டே எங்கள் அப்பா நம்ம பிட்ஸில் கோல்டன் பிட்ஸ் வேறு ஒன்று இருக்குமோ? ரைட்டு முதல்ல வண்டியை விட்டு இறங்குவோம், என்ன ஏதுன்னு போய் பார்ப்போம். ஓரமாக போகலாங்கிட்டு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது பெட்டு வந்து கோல்டு கலர் ஆயிருமா என்னன்னு தெரியல. இது வர என்னென்ன பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வச்சுருக்கானுங்க நமக்கு எம்மாடி 3 மில்லியனு 6.3 மில்லியனா? மில்லியனுக்குலாம் எங்கே ஃப்ரெண்ட்ஸ் போடுது நம்ம?
அப்படியே போட்டு கொடுத்தாலும் ஒரு காமனான பெட்டை போட்டு கொடுப்பான். சரி பேருக்கு வச்சுக்க வேண்டியதான், ஓப்பன் பண்ணிட்டேன்னு கோல்டு முட்டைய. ரைட்டு, நம்ம வந்து எடுத்துட்டு நம்ம அது போவோம். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கேமு. கேம் வந்து ரேட்டிங் வந்து ஒரு 7.5 கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நல்ல ஒரு பாட்டு கேட்டுட்டு அப்படியே அந்த ஸ்னோவை வரைக்கிட்டு போயிட்டு அதை எடுத்து போட்டு கூட ஒரு நாய்க்குட்டி வச்சு சுற்றிட்டு சும்மா ஜம்முன்னு அப்புறம் நெருப்பு கண்ணே வாட்டர் கண்ணு வாங்கி விளாண்டுட்டு அதுக்கப்புறம் அந்த காசெல்லாம் போட்டு நம்ம வண்டியை வாங்குறோம். அட்டகாசமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு சும்மா சலுன்னு போர் அடிக்கும் போதெல்லாம் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோல்டன் பிளேட்ஸ் என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் விளாண்டு பாருங்கள். இதோட நான் முடிச்சுக்கிறேன் என்னோட ஸ்ட்ரீமை. ரைட், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படியே அந்த சைடு இன்னும் ஸ்ட்ரெயிட்டாகவும் போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து இன்னும் காசு வேணுமா? காசு இருந்தால் தான் அது அன்லாக் ஆகுமா? அப்போனா அந்த இடம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு தான். இங்கே வீலிங் இது வேறு அடிக்கிறதுக்கு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், நம்மளுக்குலாம் ஆனாப்பா நம்மளே கை கரை உடஞ்சி போச்சுன்னா அப்புறம் அடுத்த கேம் வர முடியாது. ரைட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.